கொஞ்சம் வயதான பிறகு குடும்பங்களில் கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கிறது பார்த்திருக்கிறீர்களா? கணவன் என்று உட்கார்ந்திருப்பார். ஒரு 60-70 வயதான ஒரு பெரியவரை கற்பனை செய்து கொள்ளுங்கள். என்று மோட்டு வலையை பார்த்து கொண்டு அல்லது தொலைக்காட்சியை பார்த்து கொண்டு, ரெண்டும் சமயத்தில் ஒன்றுதான். இப்படி ஏதாவது ஒன்றை பார்த்து கொண்டு என்று உட்கார்ந்திருப்பார் அந்த கிழவர். அவருக்கு கொஞ்சம் தள்ளி ஒரு சோஃபாவிலே ஒரு சேரிலே அந்த கிழவி உட்கார்ந்திருப்பாள். என்று உட்கார்ந்திருப்பார். என்று கரடி மாதிரி ஒருவர், என்று வாழைப்பு மாதிரி முகத்தோடு ஒருவர். என குடும்பமா? வாழ்க்கையிலே பாருங்கள், வயதாக வயதாக கணவன் மனைவி உறவு கசந்து விடுகிறது. மேலிநாட்டுக்காரர்கள் அதற்காகத்தான் அடிக்கடி ஜோடிகளை மாற்றி மாற்றி பார்க்கிறார்கள். இதை போய் அதை கொண்டு வந்தாலாவது இன்பம் இருக்காதா, அதை மாற்றி இதை கொண்டு வந்தாலாவது சுவாரஸ்யம் இருக்காதா என்று நாம் காரும் மற்ற பொருள்களும் மாற்றுவது போல அவர்கள் கணவன் மனைவியை மாற்றி மாற்றி பார்க்கிறார்கள். அது ஒரு சரியான வாழ்க்கையா? என்ன மாற்றினாலும் அந்தந்த காலகட்டத்துக்குரிய சோகங்கள் வந்து தானே தீரும். வயதான கிழவர் வயதான கிழவி இடத்தில் ஏதாவது பேசுகிறாரா? என்று உட்கார்ந்திருக்கிறார். பேரன் போய் கேட்கிறான், தாத்தா பாட்டி இடத்துல பேச மாட்டாயா? தாத்தா சொல்லுகிறார், அவகிட்ட யார் பேசுவா? பேசினா பிரச்சனை வரும். அந்த பாட்டி இடத்துல போய் கேட்கிறான், தாத்தா இடத்துல பேச மாட்டாயா? போ, அதுக்கிட்ட போய் யார் பேசுவா? பேசாமல் இருந்தால் தான் நிம்மதி. யார்? பாட்டி சொல்லுகிறாள். குடும்பமா? வயதான பிறகு வாழ்க்கை எப்படி இருக்கிறது பாருங்கள். சில சமயத்திலே 60ஆம் திருமணம் முடிந்த பிறகு சில கிழவர்கள் ஆர்ப்பாட்டமாக வீட்டிலே கத்திக்கொண்டிருப்பார்கள். மனைவியை பார்த்து சொல்கிறார்கள், என்ன நீ யாருங்கிற விஷயமே எனக்கு இப்போதானே தெரியுது, இனிமேல் தெரிஞ்சு என்ன லாபம்? மனைவிடத்தில் பேசுகிற பேச்சா? நீ யாருங்கிற விவரமே எனக்கு இப்போ தானே தெரியுது. இவர் கிழவர். அந்த கிழவி சொல்வா, நீ எப்படிப்பட்ட ஆளு அப்படிங்கிறது எனக்கு முந்தானேத்து தானே தெரியும். இதெல்லாம் குடும்பமா? வாழ்வின் ஆரம்ப காலத்தில் அன்பு காட்டுவது பெரிய விஷயம் இல்லை நண்பர்களே. முதுமையான காலத்தில் பாரதிதாசன் சித்தரிக்கிறாரே, அப்படிப்பட்ட ஒரு காதல் வாழ்க்கை கணவன் மனைவிக்கு இருக்க வேண்டும். ஆரம்ப காலத்தில் அன்பாக இருப்பதில் என்ன ஆச்சரியம் இருக்கிறது? அது சரீர தேவை, உடம்பின் நாட்டம். சரீரம் ஒன்றோடு ஒன்று கவர்ச்சியினாலே காமத்தினாலே வாழ்கிற வாழ்க்கை இளமை காலத்து வாழ்க்கை. அது ஒரு பெரிய விஷயமே அல்ல என்பது என்னுடைய தீர்மானம். அந்த சரீர காதலை தாண்டி நீண்ட அன்பு இருக்கும் என்று சொன்னால் முதுமையிலும் அன்பு வரும். ஒரு நிகழ்ச்சி சொல்கிறேன். கல்யாணமான புதிலே காதல் இருப்பதிலே எந்த விதமான அதிர்ச்சியும் இல்லை, ஆச்சரியமும் இல்லை. ஒரு திருமணமான 2வது நாள் 3வது நாள் மனைவி அழைத்து கொண்டு ஒருவர் கோயிலுக்குள்ளே போகிறார். போகிற போது வாசலில் செருப்பு விட்டு போகிறார். போகிற போது அந்த மனைவியினுடைய காலிலே முள் கொத்தி விட்டது. உடனடியாக அவர் பதறிப்போய் அது தெருவென்று கூட பார்க்காமல் அவள் சகுந்தலையாக மாற, அவர் துஷ்யந்தனாக மாற, அவருடைய காலை பிடித்து அந்த முள்ளை எடுத்து அப்படி உற்று பார்த்து விட்டு கோவத்தில் முள்ளை பார்த்து சொல்லுகிறார், சனிய வழியில் கிடக்குது என்று சொல்லிவிட்டு மறுபடியும் வழியிலேயே எறிந்து விட்டார். அடுத்த தம்பதிகளுக்கும் அது உபயோகமாக இருக்கட்டுமே என்ற ஒரு ஆசைதான். அந்த முள்ளை எடுத்து பக்கத்திலே போட்டுவிட்டு கோயிலுக்குள்ளே போய்விட்டார். கோயிலுக்குள்ளே போய் சில காலம் வாழ்க்கை நடந்தது. ஒரு 2-3 பிள்ளைகள் அவர்களுக்கு பிறந்து விட்டார்கள். 4-5 வருடங்கள் உருண்டு ஓடிவிட்டன. 5 வருடங்கள் கழித்து மனைவியை அழைத்து கொண்டு அதே கோயிலுக்கு வருகிறார். அப்போது ஒரு வேடிக்கை நீங்கள் பார்க்க வேண்டுமே. ஐயா முதலில் புறப்பட்டு வேகமாக வந்து கொண்டிருப்பார். நீ வந்தால் வா, வராவிட்டால் போ என்கிற பாணியிலே அவர் முன்னாலே போய் கொண்டிருக்கிறார். அந்த அம்மா பாவம் வீட்டை பூட்டிவிட்டு குழந்தைகளை எல்லாம் கூட்டிக்கொண்டு என்று சொல்ல மாட்டேன், ஓட்டிக்கொண்டு, ஹாய் என்ற ஆடு மாடை ஓடுவது போல பிள்ளைகளை எல்லாம் ஓட்டிக்கொண்டு அந்த அம்மா அந்த கோயிலை நோக்கி வேக வேகமாக வருகிறார். பாருங்கள், அந்த அம்மாவுக்கு ஒரு அதிர்ஷ்டம். 5 ஆண்டுகள் கழித்து கோயிலுக்கு வருகிறார். வாசலிலே செருப்பை விட்டுவிட்டு கோயிலுக்குள்ளே வருகிற போது பளிச்சென்று முள் குத்துகிறது. மறுபடியும் அதே முள்ளா வேறு முள்ளா தெரியவில்லை, குத்துகிறது. அந்த அம்மா என்று அலறுகிறார். 5 ஆண்டுக்கு முன்பு முள் குத்திய போது பதறிப்போன கணவன், நெஞ்சிலேயே முள் குத்தியது போல் பதறிப்போன கணவன் இப்போது நிதானமாக மனைவியை பார்த்து கேட்கிறார், என்ன ஆச்சுன்னு ஊரை கூட்டுற அப்படின்னு. அந்த அம்மா காலில் முள் குத்திருச்சு. இப்போது மனைவியை பார்த்து கணவன் சொன்னார், சனியை பார்த்து வரக்கூடாது. என்ன ஆச்சரியம், 5 ஆண்டுகளுக்கு முன்பு முள் சனியனாக இருந்தது, இப்போது மனைவியே சனியனாக தெரிகிறதே. இதுதான் சனிப்பெயர்ச்சியா? அதாவது மனைவியை சனியன் என்று சொல்கிறார். இவர் என்ன குடும்பமாக நடத்தி இருக்கிறார்? யோசிக்க வேண்டி இருக்கிறது. ஆரம்ப காலத்து அன்பு பெரிய விஷயம் இல்லை நண்பர்களே. அன்பு எல்லா காலத்திலும் இருந்தால் நல்ல குடும்பம், அது நம் லட்சியம்.